எனக்கு இது மனப்பாடம் ஆயிடுச்சு, நான் நல்லபடியா சொல்லுவேன் என்ற கான்பிடன்ஸ் வந்த உடனேயே நிச்சயமாக பாராயணம் செய்ய வேண்டும். சங்கீதம் தெரியும் என்று சொன்னால், எனக்கு அந்த பாடல்கள் நன்றாக தெரியும், எனக்கு தியாகராஜ கீர்த்தனைகள் அத்தனையும் அத்துப்படி என்று சொன்னால், அது ஒலிக்கும் பொழுது நானும் கூட சேர்ந்து கண்டிப்பாக பாடத்தானே வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கந்தசஷ்டி கவசம், கனகதாரா ஸ்தோத்திரம் போன்ற தெய்வீக பாடல்கள் மற்றும் மந்திரங்களை வீட்டிலே ஒலிக்கச் செய்து அவற்றை கேட்டாலே பலன் என்பது கிடைக்குமா, அல்லது அவற்றை பாராயணம் செய்பவர்களுக்குத்தான் நற்பலன்கள் என்பது கிட்டுமா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. இப்போ இரண்டிலுமே நமக்கு நிச்சயமாக பலன்கள் என்பது கிடைக்கும், அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் எனக்கு பாராயணம் செய்வதற்கு தெரியும், எனக்கு அது மனப்பாடமாக தெரியும், அல்லது அவற்றை நான் பார்த்து படித்தால் கூட தவறில்லாமல் படிப்பேன், அக்ஷர பிழைகள் இல்லாமல், அதாவது அதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த உச்சரிப்புகளை நான் தவறில்லாமல் அதற்குரிய ஸ்வரத்தோடும் அந்த எழுத்துக்களை பிழையின்றி நான் உச்சரிக்க தெரியும் என்று சொன்னால் கண்டிப்பாக பாராயணத்தை செய்ய வேண்டும். ஆனா எனக்கு அது வரல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு நடுவுல வார்த்தைகள் குழறுகிறது அப்படின்னு சொன்னா, அது நல்லபடியாக வருகின்றவரை நாம் அவற்றை காதிலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேட்டுக்கொண்டே இருந்து கொண்டே தொடர்ந்து அதனை மனதிற்குள்ளாகவும் நாம் பாராயணத்தை செய்து கொண்டே வர வேண்டும். அதனை தொடர்ந்து நம்ம எப்போ நமக்கே ஒரு கான்பிடன்ஸ்ங்கிறது வந்துடும் இல்லையா, எனக்கு இது மனப்பாடம் ஆயிடுச்சு, நான் நல்லபடியா சொல்லுவேன் என்ற கான்பிடன்ஸ் வந்த உடனேயே நிச்சயமாக பாராயணம் செய்ய வேண்டும். இப்படி வேணா புரிஞ்சுக்கலாமே. அடியேனுக்கு சங்கீத ஞானம் என்பதே கிடையாது, எனக்கு சங்கீத ஞானம் இல்லைன்னு நான் வச்சுக்கலாம். எனக்கு சங்கீத ஞானம் இல்லைன்னும் பொழுது நான் அதற்காக ஒரு சங்கீதம், அதாவது ஒரு கர்நாடக சங்கீத பாடலை கேட்காமல் இருக்க முடியுமா? ஒரு தியாகராஜ கீர்த்தனையை நான் கேட்கிறேன் என்று சொன்னால், அதிலே என்னுடைய மனம் லயிக்கிறது என்று சொன்னால், ஒரு ராமபிரானின் மேல் அவர் இயற்றிய ஒரு கீர்த்தனையின் மேல் என்னுடைய மனம் லயிக்கிறது என்று சொன்னால், அதற்குரிய பலனானது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் தானே. அவருடைய அந்த பக்தி ரசத்திலே நான் மூழ்கி போய்விடுகிறேன் தானே. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு சங்கீதம் தெரியும் என்று சொன்னால், எனக்கு அந்த பாடல்கள் நன்றாக தெரியும், எனக்கு தியாகராஜ கீர்த்தனைகள் அத்தனையும் அத்துப்படி என்று சொன்னால், அது ஒலிக்கும் பொழுது நானும் கூட சேர்ந்து கண்டிப்பாக பாடத்தானே வேண்டும். நான் பாடினால்தான் எனக்குரிய பலன் என்பது அதிலே கிடைக்கும். ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, எனக்கு அது பாராயணம் செய்வதற்கு வரும், எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னால், நாம் நிச்சயமாக பாராயணம் செய்தால்தான் அதற்கான பலன் என்பது கிடைக்கும். அதனால எனக்கு பாராயணம் எனக்கு மனப்பாடம் ஆகலை சார், என்னால பார்த்து கூட படிக்க முடியலன்னு சொன்னா, அதற்காக அவற்றை கேட்காமல் இருக்கக்கூடாது. தினந்தோறும் அவற்றை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் வீட்டில் அது ஒலிச்சுட்டே இருக்குன்னு சொன்னா, ஒரு சில பேர் பார்த்தோம்னா ஆஃபீஸ்ல கூட அவங்களுடைய இந்த சிஸ்டம்க்கு முன்னாடி இந்த சிஸ்டம்ல கூட லேசா அப்படியே பிளே பண்ணி விட்டுடுவா. அது பாட்டி தொடர்ந்து அந்த கந்த சஷ்டி கவசம்ங்கிறது பிளே ஆகிட்டே இருக்கும். அது அவருக்கு மட்டும்தான் கேட்கும், மற்ற ஸ்டாஃபுக்கெல்லாம் கேட்காது. அந்த மாதிரி பிளே பண்ணிட்டே இருக்கும் பொழுது அந்த ஆஃபீஸ் ரூம்ல இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள் அனைத்தும் காணாமல் போகும். அங்கே அவருக்கு அது ஒரு ப்ரொடெக்ஷனாக, ஒரு சுதர்சன சக்கரத்தை போல அது அவரை பாதுகாக்கின்ற சக்கரமாகவே அந்த இடத்திலே அந்த ஒலி அலைகளானது செயல்படுகிறது. நிச்சயமாக ஒலி அலைகளுக்கும் அந்த சக்தி என்பது உண்டு. நம்ம அறிவியல் ரீதியாகவும் நிறைய விஷயங்களை நிரூபித்திருக்கிறார்கள். இந்த சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த சவுண்ட் வேவ்ஸ் என்பதற்கு கண்டிப்பாக சக்தி என்பது உண்டு. அங்கே ஒரு அதிர்வலைகள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். அதைத்தான் நம்முடைய வேத மந்திரங்களும் சரி, நீங்கள் சொன்ன கனகதாரா ஸ்தோத்திரம் போன்ற அந்த ஸ்தோத்திர மந்திரங்களும் சரி, கந்தசஷ்டி கவசம் போன்ற அந்த காவியங்களும் சரி, இந்த பாடல்களும் சரி, இது போன்ற தெய்வீக அதிர்வலைகளை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். அந்த அதிர்வலைகளின் மூலமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு கவச்சம் என்பது கிடைக்கிறது. ஆக வெறுமனே அது ஒலித்து கொண்டிருந்தால் கூட
பலன் என்பது நமக்கு கிடைக்கும். ஆனால் அங்கே ஸ்ரத்தை, ஈடுபாடு என்பது நமக்கு இருக்க வேண்டும். அந்த ஒலி அலைகளின் மேல் நம்முடைய கவனமானது செல்ல வேண்டும். இதற்கு நமக்கு அந்த பாடல்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அல்லது டெய்லி அது ப்ளே பண்ணி நம்ம ஏதோ வேலையா இருந்துட்டு வச்சுக்கோமே. நான் ஒரு கடை வச்சுட்டு இருக்கேன், இந்த கடையில எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன் நான் சொல்லும் பொழுது அந்த பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும்போது நம்ம கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட அந்த ஒலி அலைகளானது நம்முடைய காதுகளிலே விழுந்து கொண்டே இருக்கும் தெரியுமா. அது பேர் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறத தூண்டிகிட்டே இருக்கும். வெளியிலையும் அது தெய்வீக சாநித்தியத்தை பரப்புகிறது, நமக்குள்ளாகவும் சாநித்தியத்தை கொண்டு வருகிறது. அதனிலும் நிச்சயமாக பலன் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்திலே எனக்கு அது ரொம்ப நல்லாவே பாராயணம் பண்ண தெரியும்னு சொன்னா நான் ஒரு நாள் அந்த டைம் அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒதுக்கிண்டு அந்த ஒரு 10 நிமிஷமோ அல்லது 20 நிமிஷமோ ஒரு கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு 20 ஒரு 25 நிமிஷம் ஆகும்னு சொன்னா அந்த 25 நிமிஷத்தை அதுக்குன்னே ஒதுக்கி வச்சுட்டு உட்கார்ந்து பாராயணத்தை செய்ய வேண்டும். அப்படி பாராயணம் செய்யும் பொழுது அதிலும் அபரிமிதமான நற்பலன்கள் என்பது கிடைக்கும். இந்த நேயருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் அது வெறுமனே ஒலித்து கொண்டு அவற்றை நாம் காதில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் பலன்கள் என்பது கிடைக்கும். அவற்றை முழுமையான முறையிலே பாராயணம் செய்தாலும் நற்பலன்கள் என்பது கிடைக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.